வாய்ஸ் ஆஃப் அர்ஜுன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியோட 3வது ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த ஆண்டு விழால தளபதி ஒரு குட்டி டான்ஸ் ஒன்று போட்டு போயிட்டாரு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் குட்டி ஸ்டோரி தான் சொல்லுவாரு. இந்த வாட்டி என்ன நினைச்சாரோ தெரியல, குட்டி டான்ஸ் ஒன்று போட்டு போயிட்டாரு. அவர் போட்டு போனதோ இன்னவோ தெரியல, இங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த பொறி உருண்டெல்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படியே விழுந்து புரள்றாப்புல. அவர் எப்படிலாம் புரண்டு இருக்காரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, கலாச்சாரம், கற்பூரம் எல்லாத்தையும் இந்த வாட்டி பார்க்க போறோம். வாங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யாரை பொழக்க போறோம்னா பொறி உருண்டையை தான். ஆமா மக்களே, பொறி உருண்டையை பொழக்க போறோம். அவர் பேர் என்னதுப்பா? ஜெயகடாவா? சாரி ஜெயக்குமார் மக்களே. அவர் பேரே மறந்து போயிடுச்சு. பொறி உருண்டை கூப்பிட்டு, அது வேற விஷயம், விடுங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் வந்து 41 பேர் இறந்து அந்த கூச்ச நாச்சம் கூட இல்லாத இவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து அந்த மகா விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து தலைமை அவரை தகுதியே இல்லை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு, கடைசி வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். டைட்டானிக் போட கிளைமேக்ஸ் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்றாரு. அந்த கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்காக அந்த விசில் அடிப்பாங்க. அதை வந்து இவரு சொல்லிட்டு இருக்காரு எமர்ஜென்சி அப்போ. கடைசி வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், நாங்க வந்து இப்போ வந்து ஆபத்துல இருக்கோமா, நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஆபத்துலேயே தான் இருப்போமா, விசில் அடிச்சுட்டே இருப்போமா அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. ஆனா ஒரு கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி முழுகி போய் இப்ப அது கிடக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வந்து அதிமுக காரங்களே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அவங்களே ஓட்டு போட மாட்டேன், நான் விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், என் பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி எல்லா வீட்லயும் நிக்கிறாங்க. இவரே ஒரு டைட்டானிக் கப்பல் கட்சியை வச்சுக்கிட்டு இவர் வந்து எங்களை சொல்றாரு. என்னத்த சொல்றது?